வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சனிக்கிழமை வீக்கெண்டு எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். எஸ், எனக்கும் தான். ஏன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணாங்க, நல்லா க்ளீன் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ தான் போனாங்க. இல்லை போனால் ரொம்ப நேரம் முன்னே போனாங்க. இன்றைக்கி லஞ்ச் வீடியோ போடல. நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து வீடு கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த செவுத்தில் வந்து ஏகப்பட்ட ஆயில்ஸ் இருந்துச்சு. பெரிய ஒரு வேலையே இந்த ஜன்னல் தான். குழ 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 குழன்னு இருந்துச்சு. அவங்க இன்னமும் கெமிக்கல் போட்டு கையில் க்ளோஸ் போட்டு பண்ணாங்க. அவங்க பண்ணுறதை நாங்கள் பார்த்தோம். இவங்க போய் பண்ணிட்டான்னு நினச்சிட்டு வேணாம்மா போட்டு கைக்கு போச்சு. ஏற்கனவே கால் ஜவு போயிடுச்சு, கை ஜவு போயிடுச்சுன்னா ரொம்ப ஆகிடும். அவங்க பார்க்க அவங்க பண்ணிட்டு நீ பாரு வேணா 3 மாதம் ஒரு தடவை. அவங்களே சொன்னாங்க 3 மாதம் ஒரு தடவை எங்களை கூப்பிட்னா நான் பக்காவாக க்ளீன் பண்ணாங்க. நல்லா செவுருலாம் இங்கே பாருங்க எப்படி இருக்குது. க்ளீனாக பண்ணிட்டாங்க. காமிச்சிட்றேன். பார்த்துட்டிங்களா? தரெல்லாம் சும்மா நல்லா பண்ணிட்டாங்க. அந்த தரையில் ஃபுல்லாக ஆயில் ஸ்டீனாக இருந்துச்சு. அது எதுவும் மிஷின் மாதிரி போட்டு கரகரன்னு பண்ணிட்டாங்க. ஓகே. ஆனால் இந்த பக்கம் பாருங்கள், இன்னும் இதெல்லாம் ரெடி பண்ணல. இதெல்லாம் தொடச்சாங்க. ஆனால் இன்னும் அதான் சொல்லிடுறேன், இந்த உள்ளே இருக்கிற பாத்திரம்லாம் வெளியே எடுத்து வைக்கல. இதெல்லாம் நான் சொன்னேன், இதெல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு அதை க்ளீன் பண்ணிட்டு பேப்பர் போட்டு வைங்கன்னு. அது பண்ண மாட்டேன், அது தனி எக்ஸ்ட்ரா சார்ஜுன்ட்டாங்க. ஸோ இதெல்லாம் கை தொடல. அவங்க இதெல்லாம் கை தொட மாட்டேன்ட்டாங்க. இதெல்லாம் தண்ணி எக்ஸ்ட்ரா சார்ஜுன்னாங்க. சரி, டைம் வேறு ஆகிடுச்சி, நீங்கள் கிளம்ப மாட்டேன். இப்போ இதெல்லாம் பார்த்து எங்கள் ஒய்ஃப் பண்ணிவிடுவாங்க. எடுத்து வெளியே வச்சுட்டு தொடச்சிட்டு கீழே ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு மேலே வைக்க சொல்லியிருக்கிறேன். இது மட்டும்தான் அவங்க பண்ணலை. மற்றபடி வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க. இதுக்கு அடுத்து நிறைய வேலைகள் இருக்குது. இன்னும் நான் இங்கே இருக்குது பாருங்கள், இவ்வளோ பாத்திரங்கள் இதெல்லாம் இருக்குது இல்லையா? இதெல்லாம் எடுத்துமே அங்கே அடுக்கணும். அது அவங்க பார்த்துப்பாங்க. மதியம் இன்றைக்கி ஒன்றுமே பண்ணலை. இன்றைக்கி வெறும் தயிர் சாதம், அவ்வளோதான். காலையில் வந்து சாம்பார் ஃப்ரெண்டுகள் வாங்கி வந்தேன், தோசை உள்ள சாப்பிடான்ட்டு. கையை தோசை கூட சுட முடியாது, டைம் இல்லை. கரெக்டாக இருந்துச்சு ஒர்க்கு இன்றைக்கி. வீட்டில் இருக்கிறது தான் பேர். இதெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது, இதெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. எங்கள் அப்பா பார்க்குறாரு பாருங்கள் அங்கேருந்து. எல்லாம் பார்த்துப்பேன். எங்கள் அப்பா இந்த வீடியோ இது பார்த்துருக்கீங்களா இல்லையா நீங்கள்? எங்கள் அப்பா, நான், ஒய்ஃபு, என் பையன் சூரி, நான் இந்த கப்பலை போட்டு வச்சுருக்கோம். அம்மாடி முருகா. இன்னும் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது. நான் வாங்கின அவார்டு ராஜானவன்றத்தில் ஒரு அவார்டு வாங்கினேன். அது இன்னுக்குள்ளே போட்டிருக்கேன். இதெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷினு, இது குப்பாய் சுத்தம் பண்ணிட்டாங்க. ஒரே அழுக்காக இருந்துச்சு. ஃப்ரிட்ஜு மேலே அவ்வளோ ஒரு அழுக்கு இருந்துச்சு. இது ஃப்ரிட்ஜு நல்லா க்ளீனாக அந்த இன்னமும் தொடச்சாங்க. கூலர் இதெல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு பண்ணிட்டா இருக்குங்களே. அதை ஃப்ரீசர் பற்றி ஒரு பிரதர் சொல்லியிருந்தார். இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டோன்னே ஐஸ் எல்லாம் கரைஞ்சி போயிடுச்சு. மறுபடியும் வந்து இது இன்னும் ஸ்டெயின் ஆகிடுது. மறுபடியும் வந்து இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. அதாவது இப்போ திருப்பணம் பாருங்கள், ஆஃப் பண்ணால் இல்லை, இது ப்ரெஸ் பண்ணுமான்னு தெரில எனக்கு. ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். அது எப்போ அது ரிலீஸ் ஆகணும்னு தெரில எனக்கு. சரி, ஒன்றே வச்சுருக்கேன், பார்க்கலாம். ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், ஆன் ஆகுதா இல்லாட்டி அது அப்படியே ஆஃப்லேயே இருக்கான்னு தெரில. அது எப்போ தானாக இந்த ஃப்ரிட்ஜை பற்றி ஒன்றும் தெரிய மாட்டேங்குது எனக்கு. இப்போ நான் ப்ரெஸ் பண்ணதால் சவுண்டு கூட ஒன்றும் காணும் குர்ரன்ட்டு தெரில. பார்க்கலாம் கொஞ்சம் கழிச்சு அது ஐஸ் கட்டி ஆகிருக்கா இல்லாட்டி ஆன் ஆகுதா தெரில. வாங்கலாம் அப்படியே ஒன்று ஐஸ் கட்டி ஒரே அடி ஆகும், இல்லாட்டி ஆகாது. இதெல்லாம் தொடச்சிருக்காங்க. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக தொடச்சிருக்காங்க. கதவு தொடச்சிருக்காங்க. இல்லை, கதவு தொடச்சாங்க இல்லையா? இல்லை, தொடைக்கல, கதவு தொடைக்கல. ஓகே, ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. கிளைமேட் எப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி வந்து மழை பெய்யுன்னு எதிர்பார்த்தோம் எல்லாங்க. க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஓகே, ஈவினிங் டைம் ஆகுது. இனிமேல்ட்டு போயிட்டு கடையில் கொஞ்சம் சில்லறை ஐட்டம்லாம் வாங்க வேண்டியிருக்கு. வீட்டில் மாவு வந்துச்சுன்னா சூரியக்கு தோசை விட்டு தர வேண்டியது தான். இருக்கான்னு பார்க்கலாம்.
கலவான இந்த மாவு இருக்குமே இருந்தால் தோசை டக்குன்னு ஏதாவது ஒரு சட்னி பண்ணிவிட்டு அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று இருக்க மாவு இருக்கும் கடலாய் தீரா டக்குன்னு ஏதாவது ஒரு சட்னி பண்ணிடலாம். ஏதோ ஒன்று சட்னி பண்ணணும், அவ்வளோதான். மாவு இருக்குது, என்ன சட்னி பண்ணலாம் யோசனை பண்ணணும். மிக்ஸியும் தொடச்சிருக்காங்க. மிக்ஸி ரொம்ப கன்றாக இருந்துச்சு, நல்லா பல அதிகமாக ஆயில் போட்டு தொடச்சாங்க, நல்லா சூப்பர் ஆகிடுச்சு. இனிமேல் சாமான்லாம் அடுக்குவாங்க. நம்ம வீட்டிலலாம் இந்த பெரிய பெரிய அண்டா, பெரிய பெரிய குண்டா, சில பேர் வந்து இந்த பந்தா காட்டதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கிடையாது. வீட்டில் எதுக்கு அண்டா குண்டா அடைச்சி வச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டாச்சு. உங்களுக்கே தெரியும், மழை பெஞ்சி மழை பெஞ்சி ஆமாம் சாரி, பீரோக்கிலாம் தண்ணி வந்துருச்சு. ஒரு 12 பட்டுப்புடவை ஈரமாயிடுச்சு. எல்லாம் படம் ஈரமாயிடுச்சு. நான் ஒன்றும் பண்ணல, பட்டுப்புடவை ஒரு 10 படுப்பட்டை அப்படியே எடுத்து வெளியே வச்சேன். நல்லா இருந்துச்சு. எங்கள் அம்மா அது ஒரே சேது தண்ணி வந்து கொலன்னு ஆகிடுச்சு. வேலைக்காரங்க வந்தாங்க, அம்மா அங்கே போய் பார்வதிங்க மாமா எல்லாத்தையும் எடுத்துமாம்மா சொல்லிட்டு ஒரு 11 பட்டுப்புடவையா கொடுத்துட்டேன். அவன் எடுத்துன்னு போய் விற்றாங்களா விற்கலையா எதுவும் தெரியாது. நம்மளுக்கு எதுவுமே வீட்டில் அடைச்சல் இருக்கக்கூடாது, சுத்தமாக இருக்கும். என் ஒய்ஃப் எங்கிட்ட வீட்டை கொடுத்துறாங்கன்னா க்ளீனாக பண்ணுவேன். எல்லாம் ஜாமான் தூக்கி போட்டு தேவையானது மட்டும் வச்சுக்கலாம். போன வீட்டில் இருக்கும் அண்டா, பெரிய குண்டா, பெரிய பாத்திரம், பெரிய டிஃபன் வச்சு என்ன பண்ணுறதுக்கு? இப்போ தான் ஹோட்டலில் போனால் அவனே எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு போகிறான். சில பேர் பந்தா கூட வச்சுருப்பாங்க. சிம்பிளாக இருக்கணும். செருகை கட்டி பெருக கேஸ் நான் தட்டிது. திடீர்னு கேஸ் வாசம் வர மாதிரி இருந்துச்சு. ஓகே, என்ன சட்னி பண்ணுறது தெரியல, எதாவது பண்ணலாம் வாங்க. ஒரு 2 தக்காளி, 4 வெங்காயம், 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, ஒரு 10 மிளகா. சவுண்டுக்கு உங்களுக்கு ஜங்குன்ட்டு. சரி ரெடி. தோசை எத்தனை வரேன்னா பாடுவோம். கந்த சஷ்டி கவசம் பாடுது. 6 மணி தட்டின்னு இருப்பான். தட்டுவான், அப்புறம் எழுதுவான், அப்புறம் தூங்குவான். அப்படியே அவன் நாட்கள் போயின்னு இருக்கு. டக்குன்னு சட்னி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸியாக பண்ணுறது இதுதான். இது தக்காளி சட்னி சொல்கிறதா, வெங்காய சட்னி சொல்கிறதா, கார சட்னி சொல்கிறதா, உளுத்தம்பருப்பு சட்னி சொல்கிறதா, இல்லை பூண்டு போடுறதுல பூண்டு சட்னி சொல்கிறதா, நீங்களே சொல்லுங்கள். தக்காளி வெங்காயம் கட் பண்ணிக்கலாம், தண்ணி வச்சிடலாம். ஓகே, இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் காஞ்சின்னு இருக்கு. ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், இது போட்டால் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். ஓகே, இப்போது உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். கொஞ்சம் சேவக்கட்டும். சேவக்குது. 2 பல்லு பூண்டு, வெங்காயம் போட்டாச்சு. கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லா வதங்கும் இல்லையா? உப்பு போடலாமா? நல்லா வதங்கட்டும். ரொம்ப சிம்பிள் சட்னி. இதில் சில பேர் இஞ்சி கூட ஆட் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். புதினா எது வேணாலும் பண்ணலாங்க, நம்ம இஷ்டம் தாங்க. இதையும் போட்டு விட்டுருங்க. இதோட இது வதங்கட்டும். உப்பு, கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஒரு கலக்கிட்டு புளி, தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும்.
அவ்வளோதாங்க. ரொம்பலாம் உடனே அவசியம் கிடையாது, அரை குறையாக இருந்தால் கூட ஓகே. அவ்வளோ. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுறதுக்கு நான் ஃபேன் போட்டேன்னு வச்சிங்களேன் சீக்கிரம் ஆறும். ஆனால் இதில் இருக்கிற ஆயிலெல்லாம் மொத்தமும் ஃபுல்லாக ஆகிடும். மறுபடியும் டைல்ஸ்லாம் ஏற்கனவே இந்த செவுத்தில் ஆயிருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் என்னுடைய வேலை தான். நான் என்ன பண்ணுறேன்னா வாசனையாக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் பண்ண வீர தீர செயலை காட்டுறேன். சிவரெல்லாம் அங்கெல்லாம் ஆயில் ஸ்டெயினாக இருக்கா, இதெல்லாம் போகாதுன்ட்டாங்க. இது பெயிண்ட் தான் அடிக்கிட்டாங்க. வீடு ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். காமிச்சேன் இல்லையா? எதனால் வந்துச்சு? எதனாலன்னா ஆக்சுவலாக என்ன தெரியுமா இவர் பண்ணார், இப்போது நம்ம ஏதாவது செய்கிறோம், தாளிக்கிறோம், ஏதாவது பண்ணோன்னா தாளிச்ச உடனே இந்த ஃபேனை போட்டுறாரு. நல்லா வாசனையாக இருக்கும், வாசனையாக இருக்குன்னு சொல்லி அவர் போடுறாரு. ஆனால் இது போட்ட அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்னா இதோட அந்த புகை எல்லாமே ஃபேனில் போய் அப்படியே படிஞ்சு அது ஃபேன் போட்டோன்னே அந்த அந்த ஸ்டெயின் எல்லாமே அது ஃபுல்லாக அடித்து ஃபுல்லாக செவரெல்லாம் ஆயிருக்கு. அது மட்டும் யாருமே பண்ணாதீங்க. இந்த மாதிரி சமைச்ச உடனே ஃபேன் போடாதீங்க. எக்ஸாஸ்ட் ஃபேன் போடலாம், ஆனால் இந்த மேலே இருக்க ஃபேன் போடக்கூடாது. ஆக்சுவலாக வீடு ஃபுல்லாக போடுறதுக்கு வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் போடலாம். இவர் அது மாதிரி நினச்சி இதை போட்டுட்டாரு. இது என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி ஃபுல் ஸ்டெயின் ஆகிடுச்சு. இதை வந்து ரிமூவ் பண்ண முடியாது, சுண்ணாம்பு தான் திருப்பி அடிக்கணும், ஒயிட் வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது மட்டும்தான் பிரச்சனை, வேறு ஒன்றும். சரி, இன்னொன்று கேட்குறேன், யாருக்கு புருவம் கனமாக இருக்குன்னு பாருங்க. எனக்கு எங்கள் ஒய்ஃபுக்கா. ஆக்சுவலாக நாளைக்கு ப்ரோக்ராமுக்கு டை அடிக்கல. குழந்தைங்களுக்கு மை வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இங்கே டை அடித்தேன். சரி, கொஞ்சம் மிச்சமாக சொல்லிட்டு புருவத்தில் வச்சா ஓவர் ஆகிடுச்சு. அது ஷேப் பண்ண முடியும் புருவத்தை. நாளைக்கு ப்ரோக்ராம் கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே, அரைச்சிடலாம் இதை. ஓகே, நல்லா அரைடிச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த மாதிரி சட்னி கொஞ்சம் வந்து தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் மீடியமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஒய்ஃப் வந்து திக்காக இருக்கும். எனக்கு திக்காக இருந்தால் சுத்தமாக பிடிக்காது. கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், தோசை நல்லா பரட்டி அடிக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அரைச்சிக்கலாம். ஓகே, எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் அலசிக்கலாம். ஸ்பூன் எங்கே வச்சேன்? சாரி, ஒரு கொதி, அவ்வளோ, ஒரே ஒரு கொதி வட்டம். ஓகே, கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரே ஒரு கொதி, ஒரு கலக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு டிஃபன் பாக்ஸில் ஊற்றி வச்சிடலாம். ஸ்டவ் மிச்சமாச்சுன்னா கூட ஆறிச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு கூட யூஸ் பண்ணலாம். முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும். ஓகே, உயிரினங்கள் ஒன்றை ஒன்றை வாழ்த்திடும் போது தோசை போட்டு சாப்பிட்லாம். அப்புறம் அதையும் வேஸ்ட்டு பண்ணணும். அவ்வளோதாங்க. குயிக்காக ஒரு டேஸ்ட்டான ஒரு சட்னி. கொஞ்சம் தண்ணி அடிச்சு கொடுத்து அப்படியே திக்காகிடுச்சு பாருங்கள். ஓகே, இப்போ தோசை ஒரு 3 தோசை ஊற்றி தம்பி கொடுத்துடலாம். ஓகே, சப்போஸ் நான் சொன்னேன் இல்லையா, மிச்சமாக கூட அப்படியே மூடிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ சட்னி ரெடி. ஓகே, தோசை ரெடி ஆகிடுச்சு. க்ளீன் பண்ணாங்க, நான் மாற்றி இடத்த வச்சுட்ருக்கேன். ஒன்று இது வாங்கினேன் இல்லைங்களா, செம்ம யூஸ்ஃபுல். நம்ம லோக்கல் இது 70 ரூபா தான். நம்ம கேஷுவலாக ரோட்டில் போகிறது வாங்கினா அது 1 வருஷம் 2 வருஷம் வரும். நம்ம பார்த்து கம்பெனி பிராண்ட் வாங்கினா நாசமாக போச்சு. அது ஒரு 2 வாரம் கூட வரல, தூக்கி போட்டாங்க கோவத்தில். இது சூப்பராக இருக்குது. பெரிய கடாய் வச்சா கூட இங்கேருந்து அப்படியே அழகாக பண்ணலாம். அந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணோம்னா வச்சுருப்பாங்க. ஓகே,
ஸோ 2 தோசை சுட்டாச்சு. இது கொஞ்சம் பெரிய தோசை சுட்டேன் சூரிக்கு. அப்படி முருகா வேலவா வடி வேலவா வேலனாக வந்திருக்கும் வேலவா ஓடிவா என்னை நாடிவா ஆண்டியாக வந்த திரு வேலவா. தோசை தாண்டல்ல இக்கப்பித்த போறியா அம்மா முருகா தோசை தாண்ட எங்கனா இருக்கு சரி மூட்டை இன்னைக்கு கப்பு கொட்டல. சரி 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 சூரிய உன் முடி நல்லா இருக்காங்க கப்பு கலர் பிசல் கைட் பண்ணி சொன்னேன் எல்லாம் கோட் ஜேசி சொல்ல போற சர்க்கசி சூரியக்கு வந்து முடி வெட்ட நல்லா இருக்கு சொல்றீங்க. காதுல முடி இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? நிறைய பேர் சொல்றாங்க சூரிய காதுல முடி இருக்கு பிச்சை எடுக்க சொல்றாங்க. பிக்கங்களா அவங்க தான் சொல்றாங்க பிக்க சொல்லி தொண்டாவை எல்லாருக்கும் தலையில முடியும் காதுல பாருங்க. நாளைக்கு காலையில அதே மாதிரி எல்லாம் கிளீனா கட் பண்ண இதை மட்டும் கட் பண்ண மாட்டேன். இங்க பாருங்க மறந்துட்டேன். எல்லா படம் தெரியல கண்ணு தெரியல எனக்கு வயசாயிடுச்சு. அப்புறம் தலையை தோட்டி பார்த்தா தனியா ஒரு கொத்து முடி அப்படியே சரி வா சாப்பிட சொல்லுங்க. வாங்க இட்லி சாப்பிடலாம். இட்லியா தோசையா? அது இட்லியா தோசையா? தோசை. ரைட் ஓகே கொடுத்துடலாமா? அந்த சூரிய கொடுக்கலாமா? சூரிய சூரிய கொடுக்கலாமா? கொடு. வேற யாருக்கு? அப்புறம் கண்ட சாமி தொன்னுங்க அம்பல்ல தொன்னுங்க கொடுவி கொடுதி தொன்னுங்க சாய்பாபா தொன்னுங்க உன்னை தந்தியே உன்னை தந்தியே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னா போட்ட வீடியோ மறுபடியும் போட்டிருக்கேன். பைத்தியக்காரத்தனமா வீடியோ போட்டேன், அதை டெலிட் பண்ண மறந்துட்டேன். இன்னொரு வீடியோ போடுறதுக்கு அந்த கிச்சன் கிளீன் வீடியோ மறுபடியும் போட்டேன். நான் ஏதோ ஒரு யோசனை அப்போ அவசரமாக டெலிட் பண்ணிட்டு வேறு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது க்ளீனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளீனிங் பண்ணேன். ஹவுஸ் க்ளீனிங் வந்தாங்க. ஹவுஸ் க்ளீனிங் வந்துட்டு வீடெல்லாம் 1200 கொடுத்தாங்க. ரீசனபிள், ரொம்ப 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 ரீசனபிள். நம்மளால அந்த ஆயிரத்தில் துடைக்க முடியாது. அவங்க நீட்டாக பண்ணிட்டு போனாங்க. அப்புறம் நாளைக்கு சாயங்காலம் ரிமைண்ட் பண்ணுறேன். ரிமைண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் கமெண்ட்ஸில். தேனாம்பேட்டையில் அண்ணா அறிவாலயம் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு கோயில், அங்கே வந்தாலும் உங்களுக்கு தெரியும். அங்கே ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அனைவரும் வாங்க. சண்டே தானே, பக்கத்தில் வரலாம், வாங்க ப்ரோக்ராம் பாருங்கள், இன்னும் ஜாலியாக இருக்கும். இதே ப்ரோக்ராம் ராஜா அண்ணாமலை மன்றம், இளங்கோ கலைமன்றம், அந்த மாதிரி கலைமன்றம் போடுறப்போ 200 500 1000 டிக்கெட் வாங்கணும். ஆனால் இது இப்படி கிடையாது. நீங்கள் வாங்க, நான் இருப்பேன் முன்னாடி, நான் உங்களை உட்கார வைப்பேன். ஓகேங்களா? சுரேஷ் பாபுடைய பிரதர்ஸ், சுரேஷ் பாபுடைய சிஸ்டர்ஸ், சுரேஷ் பாபு தெரியும் நீ சொல்லிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு சீட்லேயே நல்லா போட்டிருப்பாங்க. நான் ஸ்பெஷல் சீட்டில் உங்களை உட்கார வைக்கிறேன். ஏனாலும் வாங்க. ஓகேவா? சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. விட்டு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, அதுல பாய் போட்டிருக்காங்க. யார் பாய் போட்டது? ஒரு ஃபோன் வந்துச்சுன்னு வெளியே போனேன். வெளியே போய் பேசுறதுல பாய் போட்டு போயிட்டாங்க. யார் ஃபோன் பண்ணதுன்னா அமெரிக்காலேருந்து கீதா என்ற ஒரு அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. சூர்யா ரொம்ப பிடிக்குமா, எங்கள் ஒய்ஃப் ரொம்ப பிடிக்குமா. அவங்க பேர் கீதா. அம்மா கீதா நல்லா இருக்கேன். கீதாம்மா நாளைக்கு வெட்டவாக ஐயோ. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி நம்ம வீடியோஸ் எல்லாம் யூஎஸ்ஏல பார்க்குறாங்க அவங்க வீட்டில். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சொன்னாங்க அவங்க, நேச்சுரலாக அவங்க அவருடைய புள்ள மாதிரி இருக்கா வீடியோ. எப்படி சொல்கிறது, இந்த ஆர்டிஃபிஷியல் இல்லாமல் சாதாரண நான் மேக்கப் போடணும் இல்லையோ, டை அடிக்கணும் இல்லையோ,
தலை வரணும் இல்லையோ அப்படி நான் வீடியோ போடுறேன் இல்லையா, அது பிடிச்சிருக்கு அவங்களுக்கு. வீட்டில் ஒரு பையன்மா இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்கள் ஒய்ஃப் மகாலட்சுமியாக இருக்காங்க, உங்களுக்கு உங்கள் ஒய்ஃப் கிடைக்கிறது ரொம்ப கொடுத்து வச்சுன்னு சொன்னாங்க கீதா அம்மா. அவங்க பையனுக்கும் 55 வயசு ஆகுதான், எனக்கும் 55 வயசு ஆகுதான். அவங்க பையன் மாதிரி நான் பேசுகிறேன்னா, அவங்க பையன் கூட அவங்ககிட்ட பேசுகிறது இல்லையா, ஆனால் இந்த மாதிரி வீடியோவில் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அவங்க சென்னையை சேர்ந்தவங்க, அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க, இப்போ தான் பேசுனாங்க. சூரிய அந்த பேஸ்ட் வரதுல பாய் போட்டிருக்காங்க. மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு வரேன். மோட்டர் ஃபுல்லாக பரவாயில்ல. இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்க என்னால் தான் அமெரிக்கா அங்கெல்லாம் போக முடியல, நம்ம வீடியோ அங்கே பார்க்குறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரைட் ஒன்றுந்தான் அள்ள பார்க்கணும் எடுத்து விட்டு கப்பா கப்பா கப் இப்போ ஃபேன் போடுறேன், ஸ்பீடாக சுற்றும். என்ன பண்ண ஃபேனை நான் சுத்தம் பாப்பு ஃபேனை தொடச்சேன், ரொம்ப நாள் ஆச்சு தொடச்சோன்னு அங்கே பாருங்கள் பேய் 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 மாதிரி சுற்றுது. அல்ல அவதா பாப்பு நல்லா காற்று வருதா இப்போ? இந்த ஃபேனையும் போட்டுக்கண்ணா, இந்த ஃபேனையும் போட்டுக்கோ. அல்ல அவதா வேணாம், நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்றுது, அப்போ தான் வேத்து கொட்டாது, கொசு இருக்காது. ஓகே, குட் நைட் போட்டிருக்கேன், இருந்தாலும் பரவாயில்ல. குட் நைட். ஒன்று ரைட் ஓகே. எடுத்து விட்டு